தலைப்பு: தேவன் அழுதார். அத்தியாயம் 2, பக்கம் 7. பாடத்தின் தலைப்பு: தேவன் அநீதியானவர் என்று பலர் நினைக்கிறார்கள். ஒரு கால் நீங்கள் இக்கால யோபுவாக உணரலாம். அதாவது வாழ்க்கையில் ஏற்படும் சோகங்கள் மிகவும் கடினமானவையாக இருக்கிறது. தேவன் அநீதியானவர் என்று நீங்கள் உணரலாம். யோபு என்ற தீர்க்கதரிசி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்தாலும் மனுக்குலத்தின் ஒவ்வொரு தலைமுறையினருடைய அழுகையையும் கூக்குரலையும் அவர் எதிரொலித்தவராக இருந்தார். அவர் எவ்வளவாய் அவதிப்பட்டிருந்தார் என்பதை பின்வரும் வசன பகுதி நமக்கு விளக்குகிறது. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபு 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். பின்னர் தொடர்ச்சியான அசம்பாவிதங்கள் அவரை தாக்கலாயின. அவருடைய எல்லா பிள்ளைகளும் பெரும் புயலில் கொல்லப்பட்டார்கள். அவர் தன்னுடைய அனைத்து ஆஸ்தியையும் இழந்தார். அவருடைய உடைமைகள் அழிந்தன. அவருடைய உண்மையான வேலைக்காரரும் ஊழியக்காரரும் கொல்லப்பட்டார்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வலிமிக்க பருக்களால் அவர் அவதிப்பட்டார். அவர் ஒரு வகையான தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். யோபுவின் பரிதாபமான நிலையும் அவர் கடுமையான வலி வேதனையோடு இருப்பதையும் பார்த்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். உள்ளத்தை தைக்கும் வார்த்தையாகிய தேவனை தூஷித்து ஜீவனை விடும், யோபு 2 அதிகாரம் 9 வசனம் என்று கூறி அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து போனார். இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை எனும் அளவிற்கு அவர் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடிந்தது. யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்தார். யோபு 3 அதிகாரம் 1-3 வசனங்கள். இருந்தாலும் அவர் தேவன் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் விடாமல் இருந்தார். அவருக்கு ஆறுதல் அளிக்க வந்திருந்தவர்களுடைய பேச்சுக்களின் மத்தியிலும் யோபு பின்வருமாறு உறுதியாக இருந்தார்: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13 அதிகாரம் 15 வசனம். ஆனால் நேரமும் தொடர்ச்சியான எதிர்ப்பும் அவரை பாதிப்படைய செய்தன. யோபுவை ஆறுதல் படுத்துபவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளால் அவரை தொடர்ந்து வேதனைப்படுத்தியதால் அவரது துயரம் மென்மேலும் தீவிரமடைந்தது. உடல் முழுவதும் ஏற்பட்ட மொத்த வலியினாலும், உடல் அளவிலும், நண்பர்களின் எதிர்ப்பினால், சிந்தனை அளவிலும், தன் குழந்தைகளின் இறப்பினால் மனதளவிலும் வலுவிழந்து போன யோபு உணர்ச்சிக்கு ஆட்பட்டு தேவன் தனக்கு அநீதி செய்துவிட்டதாக அவருக்கு எதிராக பின்வருமாறு பேசினார்: இறைவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் எனக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறீர். நான் உமக்கு முன்பாக நிற்கிறேன். நீரோ ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர். கொடூரமாய் என் பக்கம் திரும்புகிறீர். உமது கரத்தின் வல்லமையால் என்னை தாக்குகிறீர். என்னை பிடுங்கி காற்றுக்கு முன்பாக பறக்க விடுகிறீர். புயலிலே என்னை சுழற்றுகிறீர். நீர் என்னை சாவுக்குள்ளாக்குவீர் என்பது எனக்கு தெரியும். யோபு 30 அதிகாரம் 20 வசனம் முதல் 23 வசனம் வரை. உதவி வேண்டும் என்று தான் கதறுவதை புறக்கணிக்க வேண்டாம் என்று அவர் தேவனிடம் மன்றாடினார். அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்கு அலறும் பொழுது, அவல நிலையில் அவர் இருக்கும் பொழுது அவர் அவருக்கு எதிராக கையை உயர்த்துவார். யோபு 30 அதிகாரம் 24 வசனம் திருவிவிலியம். ஏழைகளின் தேவைக்கு தான் இறங்கி உதவி செய்ததையும், துன்பத்தில் இருப்பவர்களை புறக்கணிக்கவில்லை என்பதையும் அவர் யோபு தேவனுக்கு நினைப்பூட்டினார். தன் வாழ்நாளில் அதிக நாட்களை அவர்களுக்காக செலவழித்ததையும் தேவனிடம் சொல்லி யோபு முறையிட்டார். இப்படிப்பட்ட யோபுவுக்கு தேவன் குறைவானதை செய்தாரா? அவதிப்பட்டவருக்காக நான் அழவில்லையா? ஏழைக்காக என் உள்ளம் இழைக்கவில்லையா? யோபு 30 அதிகாரம் 25 வசனம் திருவிவிலியம். மற்றவர்களின் தேவைகளை நான் புறக்கணிக்கவில்லை என்றாலும் தேவன் தன்னை கைவிட்டு தீமைக்குள்ளும் இருளுக்குள்ளும் தள்ளி உதவிக்காக கதரும் தன்னை அவர் புறக்கணித்து விட்டார் என்று குறிப்பிடுகிறார். நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்தது. ஒளிக்கு காத்திருந்தேன், இருளே வந்தது. என் குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை. இன்னலின் நாள்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றன.
கதிரோன் இன்றியும் நான் கருதித் திரிகிறேன். எழுகிறேன் மன்றத்தில் அழுகிறேன் உதவிக்கு. யோபு 30 முதல் 28 வசனங்கள் திருவிவிலியம். ஆம், எந்த குற்றமும் செய்யாத தனக்கு நீதி வேண்டும் என்று சபை மன்றத்தில் நிற்கும் ஒருவரைப் போலவும், ஆனால் தனது கூக்குரல் செவிசாய்க்கப்படவில்லை என்பது போலவும் யோபு எங்கே பேசுகிறார். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று, என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. யோபு 30 வசனங்கள். வாழ்க்கையில் துயரங்கள் தங்களை தாக்கும் பொழுது பலர் இதைப்போல் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். அவர்களின் உதவிக்கான ஜபங்களை தேவன் செவிசாய்க்கவில்லை என்று நினைக்கிறார்கள். அப்போது யோபுவைப் போலவே அவர்களும், ஓ தேவனே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கூக்குரலிடுகிறார்கள். யோபு ஒரு நாத்திகனும் அல்ல, தேவனை என்றுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என நம்புபவரும் அல்ல. யோபு தேவன் மேல் விசுவாசமுள்ள மனிதனாக இருந்தார். மொத்தத்தில் யோபுவின் மன்றாட்டு, என் தேவனே, ஏன் நல்ல மனிதர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும் எனும் வகையில் இருந்தது. தேவன் யோபுவிற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. பதிலாக தேவன் தன் சிருஷ்டிப்பின் ரகசியங்களை குறித்து அவரிடம் கேள்விகளை மாத்திரம் எழுப்பினார். யோபு 38 முதல் 40 வரையிலான அதிகாரங்கள். தேவனை பற்றி அவர் கொஞ்சம் மாத்திரமே அறிந்திருக்கிறார் என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்தவே இந்த கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டன. தேவனுடைய பலதரப்பட்ட செய்கைகளை பற்றின அறிவு யோபு எனும் மனிதனுக்கு குறைவாகத்தான் இருந்தது. தான் ஏன் துன்பப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டோம் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள தவறியதை குறித்து அவர் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. தேவன் யோபுவிடம் கேட்ட கேள்விகள் அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளில் விளங்கின ஞானத்தையும் வல்லமையையும் அக்கறையையும் வெளிப்படுத்தின. தேவன் யோபுவிடம், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்திய போது நீ இருந்தாயா என்றும், கடலின் அலைகள் எந்த விதிகளுக்கு உட்பட்டு இயங்குகிறது என்பதை நீ அறிவாயா என்றும் கேட்டார். பல்வேறு வகையான பறவைகள், விலங்குகள், கடலில் வாழும் மிகப்பெரிய உயிரினங்கள் என்பவைகளுடைய உள்ளுணர்வுகள், பழக்க வழக்கங்கள் என்பது பற்றிய கேள்விகளை யோபுவிடம் தேவன் கேட்டார். பிறகு படைப்பின் இந்த அற்புதங்களில் விளங்கும் ஞானத்தையும் வல்லமையையும் விவரித்து கூற யோபுவால் முடியுமா என்பதையும் தேவன் கேட்டார். கேள்விகள் தொடர்ந்து கொண்டே போன போது யோபு குறுக்கிட்டு பின்வருமாறு கூறினார். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். யோபு 40 வசனங்கள். பேராசிரியர் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்பவர் கூற்றுப்படி, இதோ நான் நீசன், behold I am vile என்று யோபு தன்னை பற்றி கூறிய வாக்கியத்தில் வரும் ஆங்கில வார்த்தையாகிய vile என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள எபிரேய வார்த்தைக்கான அர்த்தம் துரிதமான, சிறிய, கூர்மையான, swift, small, sharp என்பதாகும். ஸ்ட்ராங்ஸ் எக்ஸாட்டிவ் கன்கார்டன்ஸ் 7043. யோபு தான் துரிதமாக பேசிவிட்டதாகவும், தன்னுடைய கண்ணோட்டம் குறுகியதாகவும், தான் கூர்மையாக பேசிவிட்டதாகவும் வெளிப்படையாக தேவனிடம் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவு அருளினார். இப்போதும் புருஷனைப் போல நீ அரை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? தேவனுடைய புயத்தைப் போல் உனக்கு புயம் உண்டோ? யோபு 40 வசனங்கள். தன் சிருஷ்டிப்பின் அற்புதங்களை பற்றிய கேள்விகளை தேவன் தொடர்ந்து கேட்கலானார். இப்படிப்பட்ட 3 கேள்விகள் யோபு 38 31-32 வசனங்களில் காணப்படுகின்றன. இவை தேவனுடைய கேள்விகளில் உள்ள பன்முக அறிவுபூர்வமான நியாயத்தினை எடுத்து காட்டுகின்றன. அருமின் நட்சத்திரத்தின் சுதிர்ந்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சிருஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? யோபு 38 31-32 வசனங்கள். மிருக சிருஷம் அல்லது மார்கழி நட்சத்திரம் ஓரியோன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மிருக சிருஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? காட் பி சர்வ்ஸ் என்ற
குறிப்பிடத்தக்க வானவியல் ஆராய்ச்சியாளர் கியூரியாசிட்டிஸ் ஆஃப் த ஸ்கை என்ற தன் புத்தகத்தில் மிருகசிருஷ நட்சத்திரத்தின் கட்டுகளை பற்றி பின்வருமாறு எழுதியிருந்தார். தற்போது இந்த கட்டுகளில் எல்லா இரண்டாம் நிலை வெளிச்சமான நட்சத்திரங்களும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் சமமான இடைவெளியில் மிகவும் நேர்த்தியாக காணப்படுகிறது. சில நேரங்களில் வலது பக்கத்தில் உள்ள மின்டகா மற்றும் ஆல்நிலம் என்ற பெயர் கொண்ட நட்சத்திரங்கள் கிட்ட நெருங்கி வந்து மனித கண்களுக்கு புலப்படும் இரட்டை நட்சத்திரங்களாக காணப்படும். ஆனால் மூன்றாவதாக உள்ள ஆல்னிடாக் என்ற நட்சத்திரம் கிழக்கு பக்கமாக தள்ளி போய் இந்த கட்டு நெடுநேரம் நிலை நிற்காதபடிக்கு செய்துவிடும். வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமெனில், ஒரு நட்சத்திரம் குறிப்பிட்ட ஒரு திசையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு நட்சத்திரம் வேறொரு திசையில் இன்னொரு குறிப்பிட்ட வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது நட்சத்திரம் வேறொரு திசையில் வேறொரு வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மிருகசிருஷத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் பிற நட்சத்திரங்களோடு பயணிக்காமல் தனியாக அதன் சொந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிற இந்த நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்தமாக மிருகசிருஷ கட்டுகளில் ஒன்றினை உருவாக்கினாலும் இவைகளை ஒரு மாபெரும் கடலில் செல்லும் 3 கப்பலுக்கு ஒப்பிடலாம். இப்போது இவைகள் ஒரே திசையில் செல்லுவது போல் காணப்படலாம். ஆனால் வருங்காலத்தில் ஆயிரக்கணக்கான மைல் இடைவெளியில் அனைத்தும் பிரிந்து பயணிக்கும். சொல்லப்போனால் மிருகசிருஷத்தில் உள்ள நட்சத்திர கூட்டமெல்லாம் அந்த கட்டுகள் களைந்து விடும் வண்ணமாக இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு திசை நோக்கி பல்வேறு மூலைகளுக்கும் பயணிப்பதாயிருக்கின்றன. அருமின் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்ந்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ? யோபு 38:31. அரும்பின் நட்சத்திரத்தில் தோன்றும் மாறுபட்ட வானியல் அற்புதத்தை பாருங்கள். 7 நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த அரும்பின் நட்சத்திர கூட்டம் உண்மையில் 250 சூரியன்களை உள்ளடக்கியதாயிருக்கின்றது. இந்த 250 சூரியன்களும் பொதுவான ஒரே பாதையில் ஒரே திசையில் பயணிப்பதாக புகைப்படங்கள் நமக்கு காட்டுகின்றன. ஐக்கிய அமெரிக்க கடல்சார் ஆய்வு கூட்டத்தை சேர்ந்த இசபெல் லூயிஸ் என்பவர் இந்த நட்சத்திர கூட்டத்தை பற்றி பின்வருமாறு கூறியிருப்பதை கவனியுங்கள். வானவியல் வல்லுநர்கள் இந்த 250 நட்சத்திரங்களையும் ஒரு குழுவாகவும் ஒரே பொதுவான இயக்கத்தோடு கூட விண்வெளியில் ஒரே பாதையில் பயணிப்பதாகவும் அடையாளம் கண்டுள்ளனர். பிலிப் எல் நோக்ஸ் என்பவர் எழுதிய வண்டர் வேர்ல்ட்ஸ் எனும் புத்தகத்தில் வாஷிங்டன் DC ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பப்ளிஷிங் 1964 பக்கம் 61. இவை அனைத்தும் மிக பிரம்மாண்டமான விண்வெளியில் ஒன்றாக முன்னோக்கி செல்கின்றன என்று இன்னொரு இடத்தில் லூயிஸ் சொல்லியிருக்கிறார். மேற்சொன்ன அதே புத்தகத்தில் காணப்படும் லிக் வானியல் ஆய்வு கூட்டத்தை சேர்ந்த டாக்டர் ராபர்ட் ஜே டம்ப்ளர் என்பவரின் பின்வரும் கருத்தையும் கவனியுங்கள். அருமின் நட்சத்திர கூட்டத்தினுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட நட்சத்திரம் சார்ந்த 2500க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட அளவீடுகள் இப்போது கிடைத்திருக்கின்றன. அவைகளை ஆராய்ந்து பார்த்தபோது இந்த நட்சத்திர கூட்டம் வடகிழக்கு திசை நோக்கி நகர்வதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான கண்டுபிடிப்பாகும். ஆக தொலைதூர இலக்கை நோக்கி பறந்து செல்கிற ஒரு பெரிய பறவை கூட்டத்திற்கு ஒப்பாக இந்த அருமின் நட்சத்திர கூட்டம் இருப்பதை நாம் காண்கிறோம். எனவே சந்தேகத்திற்கிடமின்றி அருமின் நட்சத்திர கூட்டம் என்பது தற்காலிகமாகவோ எதிர்பாராமலோ உண்டான நட்சத்திர கூட்டம் அல்ல. மாறாக நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய உறவால் பிணைக்கப்பட்டிருக்கும் ஓர் அமைப்பு என்பது தெளிவாகின்றது. டாக்டர் டம்ப்ளர் இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புக்கு வழிநடத்தியது என்று கூறுகிறார். யோபு புத்தகத்தை வைத்து அல்லாமல் மாறாக கண்டுபிடிப்பை வைத்து தொலைதூர இலக்கை நோக்கி பறந்து செல்கிற ஒரு பெரிய பறவை கூட்டம் போல அருமின் நட்சத்திர கூட்டம் ஒன்றாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த கண்டுபிடிப்புகள் நிரூபிக்கின்றன என்பதாக அவர் உலகத்திற்கு அறிவித்தார். இதைத்தான் பிதாவாகிய தேவனும் அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்ந்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ என்று முன்னரே சொல்லியிருந்தார். இதை வேறு விதமாக கூற வேண்டுமானால் பல சூரியன்கள் அடங்கிய ஒரு குடும்பமாக நிலைத்திருக்கும்படிக்கு அருமின் நட்சத்திர கூட்டத்தை ஒன்றாக நீ இணைத்தே வைத்திருக்க கூடுமோ என்பதாகும்.
நம்ப முடியாத ஆச்சரியம் இது. தேவனுடைய பிரபஞ்ச விதியின் மிருகசிருஷ நட்சத்திர கூட்டத்தை தளர்த்துவதாக அல்லது கலைப்பதாக பார்க்கிறோம். பற்பல ஆண்டுகள் கழித்து எதிர்காலத்தில் இந்த மிருகசிருஷ நட்சத்திர கூட்டம் இல்லாமல் போய்விடும். மறுபுறம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக ஆரம்பின் நட்சத்திர கூட்டத்தில் உள்ள 250 பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிற சூரியன்களில் ஒவ்வொன்றும் நித்திய காலத்திற்கும் அவற்றின் சமச்சீர் அழகோடு ஒன்றாக சுற்றி வரும்படிக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. துருவ சக்கர நட்சத்திரம் அல்லது வடதிசை நட்சத்திர கூட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ. யோபு 38:32. இதை பற்றி காட் பி சர்வ்ஸ் அவர்கள் பின்வருமாறு எழுதியிருக்கிறார். வான்வெளியில் துருவ சக்கர நட்சத்திரம் மிகப்பெரிய சூரியன்களில் ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு தப்பிச் செல்லும் நட்சத்திரமாகும். இது கட்டுக்கடங்காத வகையில் ஒரு வினாடிக்கு 257 மைல் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. துருவ சக்கர நட்சத்திரம் நமது சூரியனை விடவும் ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக எடையுடையது. சற்று நினைத்து பாருங்கள். நமது சூரியன் ஒரு வினாடிக்கு 12.5 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. ஆனால் துருவ சக்கர நட்சத்திரமோ ஒரு வினாடிக்கு 257 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. இந்த இயக்கம் சுட்டிக்காட்டிடும் பிரம்மாண்டமான வியத்தகு வேகத்தை சற்று யோசித்து பாருங்கள். துருவ சக்கர நட்சத்திரத்தை குறித்து மேலும் காட் பி சர்வ்ஸ் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், துருவ சக்கர நட்சத்திரம் மற்றொரு பெரிய சூரியனை நெருங்க நேரிட்டால் அதனால் இன்னொரு புதிய பாதையை திருப்ப முடியும். ஆனால் வெகு அதிக எடையுடைய இன்னொரு விண்பொருளோடு நேருக்கு நேர் மோத நேர்ந்தால் மாத்திரமே அது தடுத்து நிறுத்தப்பட முடியும். நமக்கு தெரிந்த வரையில் இப்படிப்பட்ட விபத்துகளை தவிர்ப்பதற்கு அது நமது பால்வெளி நட்சத்திர மண்டலத்தை கடந்து அதிலிருந்து தப்பித்து பரவி விரிந்த விண்வெளிக்கு செல்ல வேண்டி இருக்கும். ஒருவேளை நாம் முன்பு குறிப்பிட்ட மற்ற நட்சத்திர மண்டலங்கள் ஒன்றில் இவை சேரலாம். இந்த பெரிய சூரிய அமைப்பு பற்றி சாட்போர்ட் ஆய்வு கூட்டத்தை சேர்ந்த சார்லஸ் பக் ஹெல்டர் என்பவர், அதாவது சார்லஸ் பக் ஹெல்டர் ஆஃப் தி சாட்போர்ட் அப்சர்வேட்டரி என்பவர் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பின்வருமாறு கூறுகிறார். பிலிப் எல் நாக்ஸ் என்பவர் எழுதிய ஒண்டர் வேர்ல்ட்ஸ் எனும் புத்தகத்தில் வாஷிங்டன் டிசி ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பப்ளிஷிங் அசோசியேஷன் 1964 பக்கம் 60. அதில் மிக அதிக வேகத்தில் சுழலும் காரணத்தினால் தனக்கென்று தனி விதிகள் கொண்ட கொஞ்ச நட்சத்திர கூட்டங்களில் துருவ சக்கர நட்சத்திரமும் ஒன்றாகும். துருவ சக்கர நட்சத்திரம் ஒரு வெளியால் போலவும் ஒரு விருந்தினராகவும் கதவுகளுக்குள் இருக்கும் ஓர் அந்நியனாகவும் தப்பிச் செல்லும் நட்சத்திரமாகவும் இருக்கிறது. நியூட்டன் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தின் வேகம் ஒரு வினாடிக்கு 25 மைலுக்கு மேல் செல்லாது என்றார். ஆனால் துருவ சக்கர நட்சத்திரமோ ஒரு வினாடிக்கு 257 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. ஆகவே மற்றெல்லா நட்சத்திரங்களின் ஒட்டுமொத்த ஈர்ப்பும் கூட துருவ சக்கர நட்சத்திரத்தை நிறுத்தவோ அதனை அதன் பாதையிலிருந்து திருப்பவோ முடியாது. யோபு புஸ்தகத்தில் வரும் இந்த வசனத்தினமாக திரு பாக் ஹெல்டர் அவர்களின் கவனம் திருப்பப்பட்ட போது நவீன கண்டுபிடிப்புகளின் வெளிச்சத்தில் அவர் அதனை வாசித்த பிறகு கொடுத்த அறிக்கை உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. பிலிப் எல் நாக்ஸ் என்பவர் எழுதிய வண்டர் வேர்ல்ட்ஸ் எனும் புத்தகத்தில் வாஷிங்டன் டிசி ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பப்ளிஷிங் அசோசியேஷன் பக்கம் 60 யோபு புத்தகத்தை படித்துவிட்டு அதனை நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அது என்னை ஒரு பக்குவப்பட்ட நம்பிக்கைக்கு கொண்டு வந்துள்ளது. என்னவெனில், பரிசுத்த வேதாகமம் இறை ஏவுதலினால் உருவான புத்தகமாகும். மேலும் நட்சத்திரங்களையெல்லாம் படைத்த அந்த ஒருவர்தான் அந்த புத்தகத்தையும் எழுதுவதற்கு வழிநடத்தி இருக்க வேண்டும். தேவன் உருவாக்கிய இந்த பேரண்டத்தின் அதிசயங்கள் நம்மை ஒரு காலம் ஆச்சரியப்படுத்தாமல் இருந்ததில்லை. துருவ சக்கர நட்சத்திரமும் அதை சார்ந்த நட்சத்திர கூட்டமும் தனியாக தப்பிச் செல்லும் சூரிய கூட்டமாகும். அவை நமது அண்டத்தின் சுற்றுவட்ட பாதையை விட்டு வெளியே செல்வதாக தெரிகிறது. இவ்வளவு வேகமாக பயணித்துக் கொண்டிருந்தாலும் இவை ஏன் பிற சூரியன்களோடோ மற்றும் பிற கிரகங்களோடோ மோதிக்கொள்ளுவதில்லை?
இவை எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன? அதை தேவன் மட்டுமே அறிவார். உண்மையில் இவை தப்பிச் செல்லுபவை அல்ல. இவை இன்னொரு வான்பொருளோடு மோதப் போவதில்லை. ஏனெனில் தேவனே அவைகளை வழிநடத்தி வருகிறார். அருமின், மிருக சிருஷம் மற்றும் துருவ சக்கரம் எனும் நட்சத்திரங்களிலிருந்து நமக்கான பாடம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்மில் சிலர் யோபுவிற்கு நேர்ந்த பல துயரங்களை அனுபவித்திருப்போம். யோபுவிற்கு நேர்ந்த பெரும் துயரங்களினால் உண்டான சுய பரிதாபத்தின் ஊடாக தேவனால் எவ்வாறு அவரை நெருங்கி இருக்க முடியும்? தேவன் தன்னை கவனிக்கவில்லை என்றே யோபு கருதினார். யோபு 38ஆம் அதிகாரம் 31, 32 வரும் இந்த 3 வினாக்கள் மூலமாக தேவன் உண்மையில் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், யோபு, உன் துன்பங்களை பற்றி நான் கவனத்தில் கொள்ளவில்லை என்று நினைக்கிறாயா? சரி, நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். நீ எனக்கு உத்தரவு கொடு. மிருக சிருஷத்தின் கட்டுகளை உன்னால் அவிழ்க்க முடியுமா? இல்லை, அது உன்னால் முடியாது. ஆனால் என்னுடைய தெய்வீக வல்லமையால் அதனை செய்ய முடியும். சில காலங்களுக்கு பிறகு மிருக சிருஷன் நட்சத்திரங்கள் இல்லாமல் போய்விடும். யோபு, அருமின் நட்சத்திரத்தின் 250 நட்சத்திரங்களையும் சமச்சீர் அழகோடு ஒன்று கூட பிரிந்து செல்லாமல் அனைத்தும் ஒன்றாக சுற்றி கொண்டிருக்கும்படிக்கு அவைகளை உன்னால் இணைக்க கூடுமா? என்னிடம் மட்டும்தான் அந்த ஞானமும் வல்லமையும் உள்ளது. பால்வெளியை விட்டு வெளியே நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் துருவ சக்கர நட்சத்திர கூட்டத்தை மற்ற விண்பொருளோடு மோதிக்கொள்ளாதபடிக்கு உன்னால் தடுக்க முடியுமா? முடியாது. என்னுடைய தெய்வீக ஞானத்தாலும் வல்லமையாலும் மட்டுமே அதனை செய்ய முடியும். யோபு, இப்படியாக இப்பிரபஞ்சத்தின் நுண்ணிய விஷயங்களை கவனித்துக் கொள்ளும் நான் உன் வாழ்க்கையை பற்றிய சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்காமல் போவேன் என்று நீ சந்தேகப்படுகிறாயா? உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை என்று நீ சந்தேகப்படுகிறாயா? நான் இந்த துயரங்களை அனுமதிப்பதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய எதிர்கால நித்திய நல்வாழ்வினை கருத்தில் கொண்டே நான் செயல்பட்டு வருகிறேன் என்பதை மறவாதே. யோபுவின் வாழ்க்கை உட்பட முழு மனுக்குலத்தின் சகல விஷயங்களும் தம்முடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதை தேவன் எவ்வளவு அழகாக யோபுவிடம் கூறியிருக்கிறார் பாருங்கள். தேவன் தமது தொடர்ச்சியான கேள்விகளை கேட்டு முடித்தவுடன் யோபு வியப்பில் பின்வருமாறு தெரிவித்தார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்றேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. யோபு 42ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். தனக்கு நேர்ந்த கடுமையான சோதனையின் அர்த்தத்தை யோபு இறுதியாக புரிந்து கொண்டார். தேவனுக்கு அவர் இன்னும் அதிக நேர்மையோடும் பெரிதான பாராட்டுதலோடும் ஊழியம் செய்வதற்கு ஏதுவாக தேவனை பற்றிய தெளிவான புரிதலை அவருக்கு வழங்குவதே அதன் அன்பான நோக்கமாக இருந்தது என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். வெறுமனே தேவனை பற்றி கேள்விப்பட்டதோடு கூட தனக்கு தற்போது கிடைத்துள்ள இந்த தெளிவான புரிதலானது கர்த்தரை காணும்படிக்கு செய்கிறது என்று குறிப்பிடுகிறார். தேவன் பற்றிய ஆழமான காரியங்களை யோபு தெரிந்து கொண்டதால் யோபு சில காலம் அனுபவித்த துன்பங்கள் அவருக்கு விலைமதிக்க முடியாத அனுபவங்களாக மாறின. யோபுவிற்கு உடல் ஆரோக்கியத்தை திரும்ப தந்ததோடு கூட கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு 42ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். யோபுவிடமிருந்து நமக்கான பாடம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒருவேளை யோபுவை போல் நீங்களும் மிகவும் மோசமான துயரத்தில் தேவனை நோக்கி கதறியிருப்பீர்கள். அவருடைய நீதியை குறித்து கேள்வியும் எழுப்பியிருப்பீர். யோபுவின் சரித்திரத்தை பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ள ஒரு நாட்டுப்புற கதை என்று சிலர் நினைக்கின்றனர். நிஜமாலுமே கடவுள் எந்த மனிதனிடமாவது பேசினார் என யாராவது கேள்விப்பட்டதுண்டா? இவையெல்லாம் கட்டுக்கதைகள் என்பார்கள். ஆயினும் யோபு புத்தக பதிவின் உண்மையினை யாராலும் மறுத்து பேச முடியாது. தேவன் எப்படி வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டிருக்கலாம். ஆனால் பதிவு செய்யப்பட்டுள்ள வியத்தகு உண்மைகளை யாராலும் மறுக்க முடியாது.
நவீன அறிவியல் கண்டுபிடிப்புக்கு 3000 வருடங்களுக்கு முன்பே யோபு புத்தகத்தில் அருமின் நட்சத்திர கூட்டம், மிருக சிருஷம் மற்றும் துருவ சக்கர நட்சத்திரங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான உண்மைகள் பதிவிடப்பட்டுள்ளன. 20ஆம் நூற்றாண்டில்தான் விஞ்ஞானிகள் இந்த வியத்தகு உண்மைகளை கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அறிவியல் உண்மைகள் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது எவ்வளவு அழகான, ஆணித்தரமாக வேதாகமத்தை உறுதிப்படுத்துவதாய் இருக்கிறது. வேதாகமம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பதை யாரால் சந்தேகிக்க முடியும்? ஆம், யோபு புத்தகமானது 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மனிதனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த, ஒப்பற்ற பாடத்தை கொடுக்கிறது. 20ஆம் நூற்றாண்டு அறிவியலானது தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமம் உண்மையானது என்பதை நிரூபித்திருக்கிறது. இவ்விதமாக தேவன் தீமையை ஏன் அனுமதித்தார் என்பதற்கான விடை வேதாகமத்தில் காணப்படுகிறது. நேர்மையான ஒரு சந்தேகம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் தேவன் அநீதி செய்துவிட்டார் என்று யோபு குற்றம் சாட்டுகிறார். இவை இரண்டும் ஒத்திசைவாக இல்லையே. எங்கு உண்மை கூற்றுகள் இருக்கிறதோ அங்கு சந்தேகங்கள் இருக்க முடியாது. ஆனால் தேவனோடு நாம் கொண்டிருக்கும் உறவானது கூற்றுக்களின் அடிப்படையில் அல்லாமல் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கும் ஒன்றாகும். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சந்தேகம் உருவாகி பின்னர் தெளிவடைந்த பிறகு விசுவாசம் மேலும் உறுதியாகும். தேவ மனுஷன் சோதனைகள் மற்றும் துன்பங்கள் வாயிலாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோதனைகள் மற்றும் துன்பங்கள் வாயிலாக ஒரு முதிர்ச்சியடைந்த விசுவாசத்தை, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை வளர்த்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு முதிர்ச்சியடைந்த விசுவாசத்தை அடைய யோபு அனுபவித்த துன்பங்களை நாம் பார்த்தோம். முதிர்ச்சி அடையாத விசுவாசத்திற்கு பல சந்தேகங்கள் எழும். யோபுவிற்கும் சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் அவை பாவங்களாக இருக்கவில்லை. ஏனென்றால் யோபு தான் கொண்டிருந்த சந்தேகங்களை பிறர் மீது திணிக்கவில்லை. யோபு சந்தேகப்படும் போது அவர் தனது நம்பிக்கையை இழந்தாலும் தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தை அவர் கைவிடவில்லை. எனவே ஒரு தேவ மனுஷன் தன் சந்தேகங்களை எங்கே எடுத்து செல்லுவானோ அங்கேயே யோபுவும் தன் சந்தேகங்களை எடுத்து சென்றார். அதாவது தேவனிடமே எடுத்து சென்றார். தேவனும் தம்முடைய பதில்களை நாடக பாணியில் யோபுவுக்கு தெரிவித்து அவருக்குள் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை வளர்ச்சியடைய செய்தார். முதிர்ச்சியை நோக்கின நமது பயணத்தில் நமக்கு சந்தேகங்கள் ஏற்படும். அம்மாதிரியான நேரங்களில் நாம் யோபு, எரேமியா, தாவீது மற்றும் யோவான் ஸ்நானகன் என்பவர்களை முன்மாதிரியாக கொண்டு அவர்களை பின்பற்றி நமது சந்தேகங்களை தேவனிடமாக ஜபத்தில் கொண்டு செல்ல வேண்டும். நமது இருதயம் உண்மையாக இருந்தால் தேவன் நமது சந்தேகங்களுக்கு பதில் தருவார். அவர் நம்மோடு பேசுவார். மேலும் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மனிதனிடமோ அவர் தமது வார்த்தையாகிய வேதாகமத்தின் மூலமாக பேசுவார். தேவனுடைய வழிகாட்டுதலின்படி யோபு புத்தகமானது 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மனிதனுக்காகவே எழுதப்பட்ட ஒன்றாகும். யோபு புத்தகத்தின் 38 முதல் 41 வரையிலான அதிகாரங்களில் உள்ள பெரும்பான்மையான அறிவியல் சார் கேள்விகள், செய்திகள் அனைத்தையும் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வெளிச்சத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ யுகத்தின் கடைசி நாட்களில் தந்திரமாக ஏமாற்றக்கூடிய மனித தத்துவங்களும் ஏமாற்றுவாதங்களும் விசுவாசத்திற்கு சவால் விடும் வண்ணமாக உச்சத்தை எட்டும் என்பதை தேவன் முன்னறிந்திருந்தார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நவீன மனிதன் ஆணவம் கொண்டவனாய் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதையே கேள்வி கேட்க துணிந்துள்ளான். நவீன கால மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான இந்த வாதமானது தேவனுடைய தீமையின் அனுமதியின் போது மனுக்குலம் கற்றுவரும் பல முக்கியமான பாடங்களில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் அத்தியாயத்தில் பார்ப்போம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? தேவன்
ஏன் தீமையையும் துன்பத்தையும் அனுமதித்தார் என்பதற்கான பதிலை நாம் எங்கே காண முடியும்? அது குறித்து யோபுவின் புத்தகத்தில் தேவன் நமக்கு பின்வருமாறு பதிலளிக்கிறார். யோபுவின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் எப்படி நான் பதிலளித்தேனோ அப்படியே உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் என்னால் பதிலளிக்க முடியும். என்னுடைய பதில் என்னுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தில் காணப்படுகிறது. வேதாகமம் என்னுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? 3000 வருடங்களுக்கு முன்பாகவே யோபு புத்தகத்தில் நான் பதிவு செய்து வைத்துள்ள வியத்தகு அறிவியல் உண்மைகள் 20ஆம் நூற்றாண்டில்தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவே வேதாகமம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் என்பதற்கான என்னுடைய உறுதிமொழியாக இருக்கின்றது. இவ்வாறாக இது தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் எனும் நவீன கால மனிதனுடைய கேள்விக்கு பகுத்தறிவு ரீதியிலான விசுவாசமும் நம்பிக்கையும் ஊட்டும் பதிலை தருகிறது. ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 3வது அத்தியாயமான தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் எனும் பாடத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.